மாசிசா கட்சி சீனர்களை ஏமாற்றி விட்டதாக சூளுரைத்து ஆட்சியை கைப்பற்றிய டிஏபி சீனர்களையும் சீன பள்ளிகளையும் கைவிட்டு விட்டதாக மாசிசா கட்சியின் தலைவரும் அயர்ஹிதாம் நாடாளுமன்ற உறுப்பினருமான டதஸ்ரீ விகாசியம் குற்றம் சுமத்தினார். டிஏபி கட்சி சீனர்களை அங்கீகரித்து சீனர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தவறிவிட்டது என்றும் சீன பள்ளிகளுக்கான அரசு நிதிகளை நிரந்தரமாக பெற்றுத்தர தவறிவிட்டதாகவும் டதஸ்ரீ விகாசியம் குற்றம் சுமத்தினார். மாசிசா ஆட்சியில் அங்கம் பெற்ற போது, அதாவது 2018ஆம் ஆண்டு வரையில் நாட்டில் உள்ள அனைத்து அரசு சீன பள்ளிகளுக்கும் கல்வி அமைச்சின் முழு நிதி வழங்கப்பட்டதை விகாசியம் சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போது சீன பள்ளிகளுக்கான அரசு நிதிகள் சிறப்பு நிதிகளின் மூலமாக மட்டுமே வழங்கப்படுவதால் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு நிதி வழங்கப்படும் என்பதும் தீர்மானிக்கப்படாமல் இருப்பதாக அவர் தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டில் 10 புதிய சீன பள்ளிகளுக்கான ஒப்புதலை அரசாங்கம் வழங்கியது. ஆனால் 2018ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையில் எந்த ஒரு சீன பள்ளிக்கும் அரசாங்கம் ஒப்புதல் வழங்கவில்லை. மாசிசாவின் ஆட்சியில் பெறப்பட்ட 10 புதிய சீன பள்ளிகளுக்கான ஒப்பந்தத்தையும் டிஏபி கட்சியினர் கண்டுகொள்ளவில்லை என்றும் விகாசியம் குற்றம் சுமத்தினார். கல்வி அமைச்சின் துணை கல்வி அமைச்சராக சீனர் அமர்த்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை மாசிசா முன்வைத்தது. ஓங்காவோ டிஏபி கட்சியை சார்ந்தவர் என்றாலும் அவர் ஒரு சீனர் என்பதால் மாசிசா எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் துணை கல்வி அமைச்சர் ஓங்காவோ சீன பள்ளிகளையும் சீன மாணவர்களையும் கைகழுவி விட்டார் என்று முன்னாள் அமைச்சரும் மாசிசா கட்சியின் தலைவருமான விகாசியம் கடுமையாக சாடினார். மலேசியா சிங்கப்பூர் எல்லை பாதுகாப்பு சோதனை அதிகாரி போலி பாஸ்போர்ட்டுகளை பதுக்கி வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை 11:30 மணியளவில் 32 வயதான குடிநுழைவுத்துறை அதிகாரி சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவரிடம் தலைமை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டதுடன் அவரின் மோட்டார் சைக்கிளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 8 போலி பாஸ்போர்ட்டுகளை கைப்பற்றியதாகவும் ஜொகூர் மாநில ஏகேபிஎஸ் தலைமை அதிகாரி ரோஜிதா டிம் தெரிவித்தார். 32 வயது குடிநுழைவு சோதனை அதிகாரியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் 5 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ரோசிதா டிம் கூறினார். அவரின் மோட்டார் சைக்கிளில் இருந்து 6 சீன நாட்டு பாஸ்போர்ட்டுகளும் 1 இந்தோனேசிய பாஸ்போர்ட்டும் 1 வியட்நாம் நாட்டு பாஸ்போர்ட்டும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் அதிகாரிக்கு சொந்தமான 2 கை தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பரிசானில் இருந்து வெளியேறி பிரிக்காத்தானில் இணைந்து கொள்ளும்படியாக மாசிசா குறித்து வெளிவரும் செய்திகளுக்கு மாசிசா தலைவர் டதஸ்ரீ விகாசியம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். பெரிக்காத்தான் கூட்டணியில் பாஸ் கட்சி இருக்கும் வரையில் மாசிசா பெரிக்காத்தானில் இணையாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மாயிகா பெரிக்காத்தானில் இணைவதாக வெளிப்படையாக அறிவித்திருப்பது வேதனையாக இருந்தாலும் மாசிசா பரிசனில் இருந்து வெளியேற வேண்டிய சூழல் இன்னும் மிதமாகவே உள்ள நிலையில் பரிசானுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவே மாசிசா விரும்புவதாக விகாசியம் கூறினார். அம்னோ தற்போது டிஏபியுடன் ஒன்றிணைந்து ஆட்சியை அலங்கரித்தாலும் அம்னோ அதன் பங்காளி கட்சிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு டிஏபி கட்சியுடன் உறவாடுவது மாசிசாவுக்கு வருத்தம் அளிப்பதாகவும் அவர் கூறினார். ஆனால் பரிசானில் இருந்து வெளியேறி பெரிக்காத்தானில் மாசிசா இணைந்திடுமா என்றால் அது பாஸ் கட்சி அதன் கொள்கைகளையும் சீனர்கள் மீது பாஸ் கட்சி கொண்டிருக்கும் சர்ச்சைக்குரிய மனப்போக்கை மாற்றிக்கொண்டால் மட்டுமே நடக்கும் என்றால் பாஸ் கட்சி அதன் பழமைவாதத்தை மாற்றிக்கொள்ளாது என விகாசியம் தெரிவித்தார். பாஸ் கட்சி சீனர்கள் மீது கொண்டிருக்கும் வெறுப்பால் மாசிசாவுக்கும் அரசியல் களத்தில் பின்னடைவையே அது ஏற்படுத்தும் என்பதை மாசிசா தலைமை உணர்ந்திருப்பதாக விகாசியம் விளக்கமளித்தார். லாரியின் பின்னால் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் 60 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே பலியானார். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநர் தப்பி ஓடியதாகவும் தவறான செய்திகள் பரவிய நிலையில் சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநர் சம்பவத்தின் போது விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு உதவியதாக ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் அபாங் ஜைனா லவிடின் தெரிவித்தார். இந்த விபத்து கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஈப்போவில் இருந்து லுமூட் செல்லும் சாலையில் நிகழ்ந்ததாகவும் உயிரிழந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி 60 வயது முதியவர் என்றும்
மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்திருந்த 61 வயது மூதாட்டி படுகாயத்துடன் ஈப்போ HRPB பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அபாங் ஜைனால் அபிடின் கூறினார். விபத்தை ஏற்படுத்தியதாக நம்பப்படும் 23 வயது லாரி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மூவார் நாடாளுமன்ற உறுப்பினரும் மூடா கட்சியின் தோற்றுநருமான சைட் சாடிக்கு எதிராக அரசு தரப்பு செய்திருக்கும் மேல்முறையீட்டை கூட்டரசு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாகவும் வரும் வியாழக்கிழமை தொடங்கி 2 நாட்களுக்கு சைட் சாடிக் விசாரிக்கப்படுவார் என்றும் இன்று கூட்டரசு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி பண மோசடி ஊழல் வழக்கிலிருந்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு தரப்பு 25 மேல்முறையீட்டு காரணங்களுடன் செப்டம்பர் 22ஆம் தேதி கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி உயர்நீதிமன்றம் சைட் சாடிக்கிற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2 சவுக்கடியும் 10 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சைட் சாடிக் செய்த மேல்முறையீட்டில் சைட் சாடிக் குற்றமற்றவர் என்று உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ரத்து செய்யப்படுவதாகவும் உத்தரவிட்டதை அடுத்து அரசு தரப்பு மீண்டும் கூட்டரசு நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக 25 காரணங்களை கொண்ட மேல்முறையீட்டை செய்திருப்பதுடன் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி உயர்நீதிமன்றம் சைட் சாடிக்கிற்கு வழங்கிய தீர்ப்பை நிலைநிறுத்தும்படியும் கோரிக்கை வைத்தது. இந்த வழக்கு வரும் டிசம்பர் 11ஆம் தேதி முதல் அடுத்த 2 நாட்களுக்கு விசாரிக்க கூட்டரசு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பரிசலிலிருந்து மாசிசாவின் உறவு வலுவாகவே இருக்கிறது என அமைச்சரும் அம்னோ உதவி தலைவருமான டதஸ்ரீ ஜொஹாரி அப்துல்கானி இன்று தெரிவித்துள்ளார். மாசிசாவின் பலத்தை அம்னோ நன்கு அறிந்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரிசானின் அசைக்க முடியாத சக்தியாக மாசிசா இன்றும் நிலைத்திருக்கிறது என்று அவர் உறுதி அளித்தார். நேற்று நடைபெற்ற மாசிசாவின் தேசிய மாநாட்டில் மாசிசா தலைவர் டதஸ்ரீ டாக்டர் வி கா சியோங் டிஏபி கட்சியின் மீது அதிகமான விமர்சனத்தை முன்வைத்தார் என்றாலும் அவரின் குற்றச்சாட்டுகளும் விமர்சனமும் நியாயமாக இருக்குமே என்றால் பாரிசான் டதஸ்ரீ டாக்டர் வி கா சியோங்கின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் என்று டதஸ்ரீ ஜொஹாரி அப்துல்கானி தெரிவித்தார். மாசிசா போன்ற வலுவான கட்சி மற்ற அரசியல் கட்சிகளின் அவர்களின் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என பரிசான் வலியுறுத்தவில்லை என்றாலும் மக்கள் ஆதரவை பெற்ற கட்சியாக மாசிசா இருக்கிறது என்று அம்னோ நன்கு அறிந்திருப்பதாகவும் டதஸ்ரீ ஜொஹாரி அப்துல்கானி தெரிவித்தார். மாசிசா முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகளை பரிசான் நிராகரிக்காது என்றும் மாசிசாவின் அரசியல் உணர்வுக்கு பரிசான் மதிப்பளிப்பதாகவும் டதஸ்ரீ ஜொஹாரி அப்துல்கானி நம்பிக்கை அளித்தார். நேற்று தைப்பிங்கில் உள்ள டெக்கா விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள திறந்த வெளி பகுதியில் இலகு ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒரு விமானியும் அவரது பயிற்சியாளரும் காயமடைந்தனர். விமானத்தில் எந்திர கோளாறு ஏற்பட்டதாகவும் திறந்தவெளி பகுதியில் அவசரமாக தரையிறங்க வேண்டி இருந்ததாகவும் தைப்பிங் காவல்துறை தலைவர் நசீர் இஸ்மாயில் தெரிவித்தார். 46 மற்றும் 40 வயதுடைய பாதிக்கப்பட்ட இருவரையும் மேலதிக சிகிச்சைக்காக தைப்பிங் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளது என்று அவர் கூறினார். நேற்று காலை 10:30 மணியளவில் NG மிஸ் 999 அவசர ஹாட்லைன் எண் மூலம் வந்த அழைப்பை தொடர்ந்து விபத்து குறித்த தகவல் போலீசாருக்கு கிடைத்ததாக நசீர் இஸ்மாயில் தெரிவித்தார். கட்சி குறித்த தவறான புரிதல்களை தெளிவுபடுத்துவதற்காக MCA-உடன் ஒரு உரையாடலை நடத்த தயாராக இருப்பதாக பாஸ் கட்சி தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி கூட்டணியில் பாஸ் இருப்பதால் பரிகாத்தான் நேஷனலில் சேர்வதற்கான வாய்ப்பை MCA நிராகரித்ததாக அக்கட்சியின் தலைவர் வி கா சியோங் கூறியதை அடுத்து பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமர் ஃபட்லி ஷாரி இதனை தெரிவித்தார். மேலும் பரிகாத்தான் அரசாங்கத்தில் பாஸ் கட்சி உடன் ஒத்துழைத்ததாகவும் பாஸின் நிர்வாக அணுகுமுறையை MCA நன்கு அறிந்திருப்பதாகவும் அவர் நினைவுபடுத்தினார். அந்த காலகட்டத்தில் பாஸ் மற்றும் MCA இடையே வெளிப்படையான மோதல்களாக வெடித்த எந்த ஒரு பெரிய மோதலும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். தற்போதைய ஆளும் கட்சிகளிடையே நாம் காண்பதிலிருந்து இது வேறுபட்டது என்று ஃபத்லி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.